அநியாய அக்கிரம RSS கும்பல், அண்ணாமலை கும்பல், தமிழிசை கும்பல், வெச்சிராஜா கும்பல் நாட்டுடைய அதிகாரத்தில் அமர்ந்தால் நம்ம கைகளை வைத்து நம்ம கண்ணை குத்துவான். இவன் தான் போடுவான் முதல் கையெழுத்து, நமக்கு துரோக கையெழுத்து. இன்னைக்கு ஆல் இந்தியா சர்வீஸ்ல 150 பேர் 200 பேர் வந்தான். அண்ணன் நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்பினோம். இன்னைக்கு எனக்கு டெல்லியில் இருக்கிற நண்பர்கள் சொல்கிறாரு, தமிழ்நாட்டை சேர்ந்த அடிஷனல் நாட்டுடைய உலகத்தோட உயர்ந்த பதவியில் ஒரு பச்சம் தமிழ் சொல்கிறான். எங்கள் காலத்தில் தமிழர்கள் 150 பேர் 200 பேர் IAS, IPS, IFS என்று இந்திய நாட்டின் முழுக்க அதிகாரம் செலுத்துகின்ற பதவியில் இருந்தோம். வெளிநாட்டுடைய துறை செயலாளராக இருந்தோம், தூதுவர்களாக இருந்தோம். இன்றைக்கு 30 பேர்ல வந்து நிற்குது. எல்லா இடங்களிலும் மிகச் சரியாக RSS 100 ஆண்டுகள் கடந்தும் அவருடைய லட்சியத்தை, அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கான அத்தனை பணிகளையும் அவன் செய்து கொண்டிருக்கிறான். ஆக நாம் விழிப்பாக இல்லை என்று சொன்னால், தமிழகம் அன்னைக்கு 38, 65, 86 என்று இந்த காலகட்டங்களில் தொடங்கிய அந்த இந்தி எதிர்ப்பு போர் இன்றைக்கு தமிழ் சமூகத்தின் வாழ்வுரிமைக்கான போராக நாம் மாற வேண்டும். தமிழ் சமூகத்தின் இளையோர் எங்க இருக்கிறான்? இங்க ஏதோ செரிப்பு கூட்டத்தில் ஒரு 100 இளைஞர்கள் உட்கார்ந்து இருக்கிறாங்க. இன்னைக்கு அவன் எங்க இருக்கிறான்னு நான் சொல்லல. அது என் தமிழ் சமூகத்தின் இளைஞர்களை நான் குறைத்து மதிப்பிடுவதாக அர்த்தம். ஆனால் அவன் வேறு பாதையில் இருந்து கொண்டிருக்கிறான். அவன் அலுவலகம் இன்னைக்கு போய் பார்த்துங்க, தென்னிந்தியாவை சேர்ந்த 1200 பேர் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர்ஸ் எடுத்திருக்கான். பிற்காலத்தில் இன்கம் டாக்ஸ் டிப்டி கமிஷனர், ஜாயின்ட் கமிஷனர், அடிஷனல் கமிஷனர் பதவிக்கு வருவான். 35 வயசுல ஒரு கூட தமிழன் கிடையாது, மலையாளி கிடையாது, கன்னடம் கிடையாது, தெலுங்கு கிடையாது, எல்லாம் இந்திக்காரன். இது எப்படி நடக்குது? இது எல்லாம் இருக்கிற ஆட்சியாளர்களுக்கு நாம் சட்டமன்றத்தில் சொன்னால் கோபம் வருகிறது. புரிந்து கொள்ள மறுக்கிறார்கள். புரிந்து கொள்வதற்கு தகுதி வாய்ந்தவர்கள் புரிந்து கொள்ளுகிறார்கள். ஆனால் சிலர் என்ன பேச வரோம், என்ன சொல்ல வரோம், நாடு எப்படி உரிமைகளை இழந்து கொண்டிருக்கிறது, மாநிலம் எப்படி உரிமைகளை இழந்து கொண்டிருக்கிறது, நான் எவ்வளவு வலியோடு நின்று கொண்டிருக்கிறேன், வேதனையோடு நின்று கொண்டிருக்கிறேன் என்று இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் படுகின்ற துன்பங்கள், துயரங்கள். இன்னைக்கு ஆல் இந்தியா சர்வீஸ்ல 150 பேர் 200 பேர் வந்தான். அண்ணன் நாடாளுமன்றத்தில் குரல் எழுப்பினோம். இன்னைக்கு எனக்கு டெல்லியில் இருக்கிற நண்பர்கள் சொல்கிறாரு, தமிழ்நாட்டை சேர்ந்த அடிஷனல் நாட்டுடைய உலகத்தோட உயர்ந்த பதவியில் இருந்த ஒரு பச்சம் தமிழ் சொல்கிறான். எங்கள் காலத்தில் தமிழர்கள் 150 பேர் 200 பேர் IAS, IPS, IFS என்று இந்திய நாட்டின் முழுக்க அதிகாரம் செலுத்துகின்ற பதவியில் இருந்தோம். வெளிநாட்டுடைய துறை செயலாளராக இருந்தோம், தூதுவர்களாக இருந்தோம். இன்றைக்கு 30 பேர்ல வந்து நிக்குது. நான் கேட்கிறேன், 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி கணினி இல்ல, லேப்டாப் இல்ல, நவீன உலகத்துல கோவில் இல்ல, எதுவும் இல்லாத போது என் தமிழர்கள் கூட்டம் UPSC தேர்ல 250 இடங்களை 200 இடங்களை பிடிச்சாங்க. இன்றைக்கு ஸ்பிங்கர் டீப்பில் இந்த உலகத்தை கையில் வச்சிருக்கிற என் தமிழர்கள் இன்றைக்கு ஏன் IAS, IPS ஆக 200 பேர் வர முடியல என்றால் அந்த தேர்வு முறையில் கை வைக்கிறான். நீ சூத்திரனா, நீ இஸ்லாமியனா, நீ கிறிஸ்துவனா, நீ தமிழனா, உனக்கு செலக்ட் கிடையாது போடான்றான். அங்க தேர்வு கமிட்டிக்கு தலைவரா யார் இருக்கான? சங்கி கூட்டத்தின் தலைவன் இருக்கிறான். எல்லா இடங்களிலும் மிகச் சரியாக RSS 100 ஆண்டுகள் கடந்தும் அவருடைய லட்சியத்தை, அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கான அத்தனை பணிகளையும் அவன் செய்து கொண்டிருக்கிறான். ஆக நாம் விழிப்பாக இல்லை என்று சொன்னால், தமிழகம் அன்னைக்கு 38, 65, 86 என்று இந்த காலகட்டங்களில் தொடங்கிய அந்த இந்தி எதிர்ப்பு போர் இன்றைக்கு தமிழ் சமூகத்தின் வாழ்வுரிமைக்கான போராக நாம் மாற வேண்டும். அப்படி இல்லை என்று சொன்னால் இந்திய சமூகத்தை சின்னாபின்னமாக்கி அவர்கள் நினைத்ததை மிக கச்சிதமாக சாதிக்கக்கூடிய அத்தனை வேலைகளும் செய்து கொண்டிருக்கிறான். இன்னைக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் 45 நீதிபதிகள். எத்தனை பேர் இந்த மண்ணின் பெருங்குடி மக்கள்? இந்திய நாட்டில் இருக்கிற 60க்கும் மேற்பட்ட உச்ச நீதிமன்றத்தோட நீதிபதிகளிலே எத்தனை பேர் SC, ST, எத்தனை பேர் இஸ்லாமியன், எத்தனை பேர் கிறிஸ்துவன், எத்தனை பேர் MBC, எத்தனை பேர் OBC? இந்திய நாட்டில் 180 துறை செயலாளர்களே எத்தனை பேர் இந்திய நாட்டுடைய பெரும்பான்மை 90 கோடி மக்களுக்கு சொந்தமானதாக இருக்கிறது? நாடாளுமன்றத்துடைய இரு அவைகளுடைய பார்லிமெண்டரி செக்ரட்டரிஸ், அங்கிருக்கிற பிரதமர் அமைச்சருடைய செயலாளர்கள் எல்லாத்திலையும் கரெக்டா திட்டம் போட்டு யார் வந்து உட்காரணும் உட்கார்ந்து இருக்கிறான். எந்த தீர்ப்பை யார் எழுதணும்னு அவன் முடிவு பண்றான். பாபர் மசூதிக்கு தீர்ப்பு எழுதணும் சொன்னா பாருங்க, தீர்ப்பு நான் எப்படி எழுதணும்னு சொன்னா இல்ல. ஆக இதையெல்லாம் நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். அன்றைய KM ஷரீப்புகள், அன்றைய தனியரசுகள், அன்றைய மீத்தா பாண்டியன்கள், அன்றைய கோவை ராமகிருஷ்ணன் குளத்தூர் மணிகள், அன்றைய மாணவர் பருவத்தில் இருந்து ஒரு மிகச்சரியான அறிவார்ந்த அரசியலை என் ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு ஒரு புரட்சியாளர் அம்பேத்கர் வழியில் கற்பில் ஒன்று சேர் புரட்சி செய் என்கிற தத்துவார்த்த அரசியலை புரிந்து கொண்டு செய்கிற அண்ணன் திருமா போன்ற எண்ணற்ற தமிழ் சமூகத்தின் தலைமைகள் வரணும். நான் கூட முதலமைச்சர் சொன்னேன், இப்ப நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உரையை பேசுகின்ற போது மெய் சிலிக்கிறது. அவ்வளவு அற்புதமாக இன்றைக்கு இந்த இனம் எப்படி ஒடுக்கப்படுகிறது, தமிழகம் எப்படி வஞ்சிக்கப்படுகிறது, நீதியில் இருந்து பல்வேறு பிரச்சனைகளை அடுக்கடுக்காக மிக ஆழமாக எடுத்து வைக்கிறார்கள். உண்மையிலேயே நான் பெருமைப்படுகிறேன். ஆனா இதையெல்லாம் சங்கிகள் அப்படியே கொஞ்சம் கூட சூடு சொரணை இல்லாம எப்படி நேர கிழிச்சு அக்கா சுந்தரவல்லி பானையில தொங்க விட்டாலும் அப்படியே தொடச்சு போட்டு உட்கார்ந்துருக்கான்.
ஆனா இங்க நம்ம சட்டமன்றத்துல இங்க இப்படி நடக்குதுங்க, அங்க அப்படி நடக்குதுன்னு கொஞ்சம் சுட்டி காட்டுனா எங்க சின்னத்துல நின்றுட்டு எங்களையே நீ குறை சொல்றியா, எங்களையே திட்டுறியா? ஐயோ, உங்களை திட்டலையா, உங்கள் தலைவர் கலைஞர் அவர்கள் கொண்டு வந்த அத்தனையும் நாசமாக்கி மண்ணோடு மண்ணாக்குறான். உங்க கூட இருக்கிற பியூரோக்ரசி என்கிற சங்கி RSS அதிகார கும்பல் தலைவர் கலைஞர் வழியில் தளபதி அவர்களே சமூக நீதி ஆட்சி நடத்துங்கன்னு சொல்றோம், சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துங்கன்னு சொல்றோம், தமிழ் ஆட்சி மொழியை நடைமுறைப்படுத்துங்கன்னு சொல்றோம். இந்திய இன்னைக்கு எதிர்த்தம் விட்டுட்டான், இன்னைக்கு இந்திக்காரனை கொண்டு வந்து இறக்குறான், எல்லா இடங்களிலும் உட்காந்துருக்கான். இன்னைக்கு ஆந்திரா, கேரளா, கர்நாடகாரன் இங்க தமிழ்நாட்டில் தேர்வு எழுதி இபி டிபார்ட்மெண்ட்ல 1200 பேர் அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கிறான். தெரியுமா எத்தனை பேருக்கு தெரியும்? அரசியல் கட்சி தலைவர்களுக்கு தமிழ்நாட்டில் பாலிடெக்னிக் ஐடி விரிவுரையாளர் பேர் 1200 பேர் வடநாட்டுக்காரன். லிஸ்ட் ஓட்டின பிறகுதான் தெரியுது சர்மா குருமான்னு. நாளைக்கு அந்த இடத்துல உட்காந்துட்டான், அவன் தான் துணைவேந்தரா வருவான், அவன் தான் எங்க பாலிடெக்னிக் முதல்வராக வருவான், கல்லூரி பேராசிரியர் வருவான். இப்ப இங்க வந்திருக்கிறாரு மொழி போராளி தியாகி, இவங்க மாதிரி மொழிக்கு இனத்திற்கு போராடுவங்க, எப்படி அந்த சீட்ல நம்ம உட்கார முடியும்? நம்முடைய இந்திய அரசாங்கத்தில் இருக்கிற இன்னைக்கு இந்த கவர்னர் என்ன செய்யறான்? தமிழ்நாட்டில் இருக்கிற 7 கோடி மக்களிலே கல்வி பெற்றவன், அறிவு பெற்றவன் எவனும் துணைவேந்தருக்கு தகுதி இல்லை என்று ஆந்திராவிலிருந்து உத்தரப்பிரதேசத்தில் கொண்டு வந்து நியமிக்கிறானா இல்லையா? இப்படி மாநில உரிமைகளை பேசுகின்ற ஒரு திராவிட முன்னேற்ற கழகம் என்று இந்திய எதிர்ப்பு போராட்ட களத்திலேயே இந்த நாட்டில் 5வது முறை ஆட்சிக்கு வந்த திராவிட முன்னேற்ற கழகம் ஆண்டு கொண்டிருக்கிற போது தலைவர் கலைஞருடைய மகன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆட்சியிலே இது நடக்கிறது என்று சொன்னால் இந்த அநியாய அக்கிரம RSS கும்பல், அண்ணாமலை கும்பல், தமிழிசை கும்பல், வெச்சிராஜா கும்பல் இந்த நாட்டுடைய அதிகாரத்தில் அமர்ந்தால் நம்ம கைகளை வைத்து நம்ம கண்ணை குத்துவான். இவன் தான் போடுவான் முதல் கையெழுத்து, நமக்கு துரோக கையெழுத்து. கட்சி தீவை தூக்கி கொடுத்துட்டு பண்றோமே. பியூரோக்ரசி அன்னைக்கே ஏமாத்திருக்கான் கலைஞரை, அன்னைக்கே ஏமாத்திருக்கிறான் யார? இந்திரா காந்தி அம்மையார. 1974 இந்திரா காந்தி பிரதமருக்கும் பண்டார நாயக்கும் ஒப்பந்தம். அந்த ஒப்பந்தம் செல்லாதுன்னு எமர்ஜென்சி காலத்துல 2 நாட்டுடைய வெளியுறவுத்துறை செயலாளர் போடுறான், நீ அந்தோனியர் கோயிலுக்கு வரக்கூடாது, வலைகளை உயர்த்தக்கூடாது, மீன் பிடிக்கிற உரிமை இல்லைன்னு இந்திய நாட்டின் உச்ச நீதிமன்றம் வேடிக்கை பார்க்கிறது, நாடாளுமன்ற இரு அவைகளும் வேடிக்கை பார்க்கிறது, இந்தியாவினுடைய சட்டமன்றங்களும் வேடிக்கை பார்க்கிறது. பிரதமர்கள் போட்ட ஒப்பந்தம் செல்லாது என்று பிஎன்பி போட்ட ஒப்பந்தத்தை நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறான் ஒன்றிய ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவன். கவர்னர் அரசு கவனிங்க. இந்திரா காந்தி போட்ட ஒப்பந்தம் மீன் பிடிக்க உரிமை இருக்கு, வலைகளை உயர்த்துக் கொள்ள உரிமை இருக்கு, அண்ணன்களை வழிபடுவதற்கு உரிமை இருக்கு, தங்கச்சி போட ராமேஸ்வரம் மீனவர்கள் சென்று வருவதற்கு அனுமதி இருக்கிறது. ஆனால் எமர்ஜென்சி காலத்தில் 76 இந்த நாட்டுடைய 2 செயலாளர்கள் போட்ட ஒப்பந்தம் தாண்டா சொல்லும், பிரதமர் 2 பேர் போட்ட ஒப்பந்தம் செல்லாதுன்னு சொல்லிட்டான். விஷயங்களுக்கு இதை தன் வாழ்நாள் முழுவதும் உயிர் உள்ளவரை தமிழ் தேசிய போராளி நம்முடைய காரை மைந்தன் அவர்கள் வாழ்நாள் முழுக்க பேசினார். எவனும் ஈடுபடல, சட்டமன்றத்தில் பேசின ஈடுபடல. அப்ப திருமா போன்றவர்கள் அறிவார்ந்த அரசியலை நாடாளுமன்றத்திலும் மக்கள் மன்றத்திலும் பத்திரிகை ஊடகத்துறையிலும் எடுத்து வைக்கின்ற நீங்கள், என் அருமை சகோதரன் KM ஷரீப் போன்றவர்கள், தனியரசு போன்றவர்கள், எங்களுக்கு என்ன ஆசைனா என் கூட இங்க இருக்கிற இந்த கூட்டம் உள்ள இல்லையேன்னு தான் வருத்தமா இருக்கு. SR பாண்டியெல்லாம் வந்திருக்காங்க, ஒரு இயக்கமாக இருந்தவர் அரசியல் கட்சியாக இருக்கிறாங்க. திருமுருகன் காந்தியை போன்றவர்கள், குழந்தை அரசன் போன்றவர்கள் என்னோடு இல்ல, ஒத்தால நின்றுட்டு கத்துறேன், எடுபடல. அதையும் இன்னைக்கு என்ன மகிழ்ச்சினா, தமிழ்நாடு நீங்க இந்திக்காரன் இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தா, கவர்னர் இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தா, மோடி இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தா, அமித்ஷா கும்பல் இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தா, தோழர் தமிழரசனுடைய தமிழ்நாடு விடுதலை வேட்கை இந்த மண்ணில் மீண்டும் எழும் என்று சட்டமன்றத்தில் பதிவு செய்து அதை கூட பதிவு புத்தகங்களில் சேர்த்துக் கொள்வதற்கு ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக இருந்ததென்றால் அதுவும் எனக்கு கிடைத்தது. அதுவும் அடிமைகள் இருந்தால் அடுத்த நிமிடமே தூக்கி எறிந்திருப்பார்கள், வெட்டி தூக்கி எறிந்திருப்பார்கள். புலவர் கல்வி பெருமளை வரலாற்றில் பதிவு செய்தேன். 38 தமிழ்நாடு கேட்ட தலைவர்களை பதிவு செய்தேன். ஆக எதற்காக இதையெல்லாம் சொல்லுகிறேன் என்று சொன்னால், இந்த ஆதங்கத்தோடு நாம் நின்று கொண்டிருக்கிறோம். நம்முடைய இன்றைய இளைய தலைமுறை ஷரீப் மாதிரி இல்ல. இங்கு துண்டறிக்கையில் இடம்பெற்றிருக்கிற நம்முடைய மிகச்சிறந்த ஆளுமைகளாக இருக்கிற செந்தமிழ் செல்வன் போன்றோ, அல்லது இங்கு பேசி சென்ற விடுதலை குமரன் போன்றோ, கிருஷ்ணமூர்த்தி போன்றோ, திருநாவுக்கரசு போன்றோ, நம்முடைய சவுந்தரராஜன் போன்றோ இல்லை, தாளமுத்த போல் இல்லை, நடராஜனை போலோ இல்லை. இன்னைக்கு தமிழ் சமூகத்தின் இளையோர் எங்க இருக்கிறான்? இங்க ஏதோ ஷரீப் கூட்டத்தில் ஒரு 100 இளைஞர்கள் உட்கார்ந்து இருக்கிறாங்க. இன்னைக்கு அவன் எங்க இருக்கிறான்னு நான் சொல்லல. அது என் தமிழ் சமூகத்தின் இளைஞர்களை நான் குறைத்து மதிப்பிடுவதாக அர்த்தம். ஆனால் அவன் வேறு பாதையில் இருந்து கொண்டிருக்கிறான். இவன் கண் முன்னால் இவனுக்கான வாழ்வுரிமை, இவனுக்கான இனத்திற்கான உரிமை, மொழி உரிமை, வேலைவாய்ப்பு உரிமை எல்லா அதிகாரம் அற்றவனாக ஒன்றிய பாரதிய ஜனதா அரசுகளால் திட்டம் போட்டு, அவர் என்ன சொல்லுவாங்க, திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடிக்கிட்டே இருக்குன்னு, அந்த மாதிரி இந்த நாட்டை சுரண்ட ஒரு கூட்டம் சுரண்டிக்கிட்டு இருக்கு. அண்ணா அன்னைக்கு சொன்னார், வடக்கு வாழ்கிறது, தெற்கு தேய்கிறது. இன்றைக்கு தெற்கு வளர்கிறது, வடக்கு சுரண்டுகிறது GST ஊடாக. ஒரு இறையாண்மை கொண்ட அண்ணன் திருமா அவர்கள் வாய்களில் வருகின்ற வார்த்தை ஒரு இறையாண்மை கொண்ட அரசு என்று சொல்வார்கள். அது இறையாண்மை கொண்ட அரசு என்றால் ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஜனநாயக அரசுக்கு வரி வசூல் செய்கின்ற உரிமை மன்னர் காலத்திலிருந்து இன்று வரை நீடித்து நிலைத்து இருந்தது. அந்த வரி வசூல் உரிமையை தமிழ்நாட்டு அரசிடமிருந்தும் ஏனைய மாநிலங்களிடம் தட்டி பறித்திருக்கிற ஒன்றிய பாரதிய ஜனதா அரசின் அநியாய அக்கிரம சட்டம் GST.
பாப்பாத்தி தான் என்னை ஆட்ட முடியாது, அசைக்க முடியாது என்று சொன்ன அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அதுக்கு ஒத்துக்கோமல் எதிர்த்து நின்று போராடினார். பல்வேறு விடயங்களில் அவர் தன்னை பாப்பாத்தி என்று காட்டிக் கொண்டாலும் மாநில மக்களின் உரிமைகளை காப்பதற்காக அவர் எதிர்த்து நின்று போராடினார். அதுபோன்று தலைவர் கலைஞர் அவர்கள் போராடினார், அண்ணா அவர்கள் போராடினார். திராவிட நாடு கேட்டாங்க, சுயாட்சி கேட்டாங்க. அண்ணா கடைசியா சொன்னாரு, நாங்க கேட்ட அந்த கோரிக்கை இதுக்கெல்லாம் கேட்கறதுக்கு என்னென்ன அடிப்படை காரணங்கள் இருந்ததோ அது இன்றும் இருக்கிறது என்று சொன்னார்கள். இப்போதும் இருக்கிறது, 50 ஆண்டுகளுக்கு பின்னும் இருக்கிறது. ஆக இதையெல்லாம் கருத்தில் கொண்டு நாளைய இளைய தலைமுறை இந்தி என்கிற மொழி திணிப்பை நாம் எதிர்த்து விட்டோம். இன்றைக்கு எல்லா இடங்களிலும் நான் கேட்கிறேன், அண்ணன் திரும்ப உங்களை தயவு செய்து கேட்கிறேன், இங்க இருக்கிற ராமகிருஷ்ணன் போன்றவர்களை சமீப காலமா நம்ம எல்லாம் சேர்ந்து 10 ஆண்டு காலத்துல பிஜேபி ஆட்சிக்கு வந்த பிறகு தமிழர் வாழ்வுரிமை கூட்டமைப்பு எனக்கு தெரிந்த 500 போராட்டங்களை எடுத்து, ஒரு போராட்டம் 2 போராட்டம் இல்ல, இந்த இருக்கிற அத்தனை தலைவர்களும் கடந்து கொண்டான். அதெல்லாம் திரட்டி திமுக ஆட்சிக்கு ஒரு காரணமா அமைஞ்சது. மோடியும் எடப்பாடி வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்ற லட்சிய வரியோடு பல்லாயிரக்கணக்கான மக்கள் ஒன்று திரண்டு போராடினா. ஆனா இப்ப சமீப 4 ஆண்டு காலமா எந்த போராட்டமும் இல்ல தமிழ்நாட்டுல. காரணம், நாங்கள் இருக்கிற கூட்டணி தர்மத்தை கடைபிடிக்கிறோம். தர்மத்தை கடைபிடிக்க போய் எங்க சொந்த தர்மத்துக்கு இன்றைக்கு வேட்டு வச்சுக்கிட்டு இருக்கிறான் வடநாட்டு கும்பல். இன்னைக்கு வேட்டு வச்சுட்டான். இன்னைக்கு தமிழ்நாட்டுல நான் கேட்கிறேன், திரும்ப வைத்துக்கொண்டு இந்த மேடையில கேட்கிறேன், இத்தனை பத்திரிகை ஊடகம் இருக்கிற இந்த சென்னை தலைநகரத்துல இங்க உட்கார்ந்து இருக்கிற இந்த பூர்வகுடி மக்கள் கிட்ட இருந்த உரிமை, வணிக உரிமை, வேலைவாய்ப்பு உரிமை, தங்கம், வெள்ளி, இரும்பு, எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக் கூட்ஸ், அடுக்குமாடி குடியிருப்பு, ஆட்டோ பைனான்ஸ், டூ வீலர் பைனான்ஸ், ஏதாச்சும் ஒண்ணு இங்க உட்கார்ந்து இருக்கவங்க கிட்ட இருக்கா சொல்லுங்க. காசி செட்ல இருந்த கடை, இங்க பிளாட்டோல இருந்த முஸ்லீம் கிட்ட இருந்த இரும்பு கடை, ஈரோட்ல இருந்த மஞ்சள் வணிகம், யானூர்ல இருந்த முந்திரி வணிகம், இன்னைக்கு என்னுடைய ஆச்சாரி கிட்ட இருந்த கொலுசு சேலத்துல யாருக்கு, சேலம் மாநகரம் யார் கட்டுப்பாட்டுல இருக்கு? இந்த அரசியல கம்யூனிட்டி கேட்டு போட்டு தமிழர்களை நியாய போல வச்சிருக்கானா இல்லையா? இதெல்லாம் குறித்து பேசுறதே இல்லை. ஓட்டு மட்டும் இந்தியில அடிச்சு போஸ்ட் கேட்டு ஓட்டு போட்டா போதுமா? தமிழகத்தில் என்ன இருக்கு? உனக்கு என்ன இருக்கு? ஒண்ணுமே கிடையாது. 68 குறியீடுகளை தமிழ்நாடு அரசு ஒன்றிய அரசு பெற்றிருக்கிறது. நேற்று 100 பலாப்பழத்திலிருந்து முந்திரி பயிருக்கு வரையிலும் இன்றைக்கு புவிசார் குறியீடு வாங்கியிருக்கிறோம். அந்த புவிசார் குறியீடு குறித்து ஆய்வு செய்த போது அந்த 68க்கும் முதலாளி போறான் வடநாட்டுக்காரன். இருக்கானா இல்லையா? டி நகர் மாம்பழம் யாருது? போரமகள் யாருது? சென்ட்ரல் பிளாசா யாருது? ஐநெக்ஸ் திரையரங்கு யாருது? சிட்டி சென்டர் யாருது? ஒரு பச்சை தமிழ், ஆதி தமிழ், இஸ்லாமிய தமிழ், கிறிஸ்துவ தமிழ், தேவேந்திர குல வேளாளர், சேர மன்னர்கள், சோழ மன்னர்கள், நாங்கள் ஆண்ட பரம்பரை எங்க பங்காளி மாநாடு நடத்த போறாங்க. என்னடா இருக்கு உங்ககிட்ட? என்ன இருக்கு உங்ககிட்ட? சாதி பெருமை இருக்கு. சின்ன தப்பு பசங்க சாதி கயிறை கட்டி விட்டுறீங்க. இப்ப இவன் முஸ்லீம், இவன் கிறிஸ்துவ, அவனை வெட்டு, அவனை குத்து, அவனுக்கு பாங்குவாத விடாத, அந்த சர்ச்சை இடி